வணக்கம். நான் உங்கள் பாலன். தேனீ மற்றும் ஈ பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அதன் சுபாவத்தில் வேறுபடுகின்றன. தேனீ மலரில் உள்ள தேனை மட்டுமே அருந்தும். சாதாரண ஈயோ பேதமில்லாமல் எதிலும் அமரும் சுபாவம் கொண்டது. தேனீக்கள் நிறைந்த உணவு மனிதனுக்கு அருமருந்தாகிறது. ஆனால் ஈக்கள் நிறைந்த உணவோ மனிதனுக்கு நோயை ஏற்படுத்துகிறது. அதேபோல் மனிதர்கள் தோற்றத்தில் ஒன்று போல காணப்பட்டாலும் அவர்களில் ஒரு சிலர் தேனீயைப் போல் உலகிற்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறார்கள். பலர் ஈயை போன்று விழிப்புணர்வு இல்லாமல் தேவையற்ற செயல்களை செய்து உலகின் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல்ல செயல்களை மட்டுமே செய்வார்கள். அவர்கள் அந்த செயலின் மீது அதிகம் பற்றுக்கொள்வதில்லை. மனிதர்கள் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலின் மீது கொண்டுள்ள பற்று அவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு காரணமாகிறது. இந்த விருப்பம் மற்றும் வெறுப்புகள் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகின்றன. ஒரு பொருளை நாம் விரும்ப தொடங்கும் போதே அதை ஒரு நாள் வெறுக்கவும் வேண்டி வரும் என்ற உண்மையை மனிதர்கள் உணர்வதில்லை. ஆனால் விரும்பும் போதே வெறுக்கவும் தெரிந்து கொண்டவர்கள் வீணான மன வருத்தங்களுக்கு ஆளாவதில்லை. இவர்கள் கடவுளின் அருளுக்கு பாத்திரமானவர்கள். மனிதர்கள் கடவுள் மீது மட்டுமே அதிக பற்று கொள்ள வேண்டும். கடவுளை விடுத்து உலக பொருட்களின் மீது பற்றுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் கடமையை செய்யும் போது உலக பற்றில் ஈடுபடுகிறார்கள். இது இந்த மனிதர்களின் கர்ம பந்தத்திற்கு காரணமாக அமைகிறது. கர்ம பந்தத்தினால் பிணைக்கப்பட்டுள்ள மனிதர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்கொள்ளப்படுகிறார்கள். நாம் எண்ணியது நிறைவேறும் போது நமது மனதில் விருப்பம் உண்டாகிறது. ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறாத போது நமது மனதில் வெறுப்பு ஏற்பட்டு ஆத்திரம் தோன்றுகிறது. ஆத்திரம் உள்ளத்தில் எழும்போது அறிவு தன்னை திரையிட்டு மறைத்து கொள்ளும். ஆத்திரம் கொண்டவர்களை சாந்தப்படுத்தி தடுப்பது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஆத்திரம் கொண்டவர்கள் செய்யக்கூடாத செயல்களை புத்தி இல்லாமல் செய்ய முற்படுகிறார்கள். பின்னர் வாழ்நாள் முழுவதும் தான் செய்த பழி செயலை எண்ணி வருந்துகிறார்கள். இந்த குணம் கொண்ட மனிதர்கள் இறந்ததும் மீண்டும் பூமியில் உடனே பிறந்து விடுவார்கள். இறைவன் இந்த மனிதர்களின் பாவ விமோச்சனத்திற்காக உடனே திருப்பி அனுப்பிவிடுகிறார். எனவே ஆத்திரத்தை தவிர்த்து சாந்த குணத்தை பின்பற்றுங்கள். வாழும் காலத்தில் தனக்கும் இந்த உலகிற்கும் நன்மையை செய்பவர்கள் மட்டுமே முக்தி அடைய தகுதியானவர்கள். இக்கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள்.